வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கொண்டாடவிருப்பது கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்ட விநாயகர் சதுர்த்தி. இது ஒரு வெறும் பண்டிகை அல்ல, நம் பண்பாட்டின், ஞானத்தின் மற்றும் வரலாற்றின் ஒரு அங்கம். விநாயகர் சதுர்த்தி என்றால் என்னவென்று பார்ப்பதற்கு முன், சதுர்த்தி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று தெரிந்து கொள்வது அவசியம். சதுர்த்தி என்பது சமஸ்கிருத வார்த்தை. சதுர் என்றால் 4, சதுர்த்தி என்றால் 4வது திதி, அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு பிறகு வரும் 4வது நாள். விநாயகர் சதுர்த்தி என்பது ஆவணி மாதம் வளர்பிறையில் வரும் 4வது திதியான சதுர்த்தியில் கொண்டாடப்படும் ஒரு சிறப்புமிக்க விழா. இந்த விழா விநாயகரின் அருளை பெறுவதற்காக கொண்டாடப்படுகிறது. விநாயகரின் பிறப்பு மற்றும் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் பற்றி பல சுவாரஸ்யமான புராண கதைகள் உள்ளன. புராணத்திலும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தின் முக்கியத்துவம் விளக்கப்பட்டுள்ளது. பார்வதி தேவி தனது மஞ்சளில் இருந்து ஒரு சிறுவனை உருவாக்கி அவனுக்கு உயிரூட்டினார். சிவபெருமான் உள்ளே செல்ல முயன்றபோது அந்த சிறுவன் தடுத்தான். இதனால் கோபமடைந்த சிவன் அவரது தலையை துண்டித்தார். பின்னர் பார்வதி தேவியின் வேண்டுதலுக்கு இணங்க ஒரு யானையின் தலையை பொருத்தி கணங்களுக்கு தலைவனாகவும் முதல் கடவுளாகவும் ஆசீர்வதித்தார். இந்த நிகழ்வு நடந்த நாளே சதுர்த்தி என்று கூறப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தியை விரதம் இருந்து கொண்டாடுபவர்களுக்கு ஞானம், செல்வம் மற்றும் தடைகள் நீங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதர்வண வேதத்தின் ஒரு பகுதியாக கருதப்படும் இந்த உபனிஷத் விநாயகரை கணபதி என்று போற்றுகிறது. இதில் விநாயகரின் வடிவம், பண்புகள் மற்றும் அவரது மந்திரங்கள் விளக்கப்பட்டுள்ளன. ஏகதந்தம் சதுர்ஹஸ்தம் என்று தொடங்கும் மந்திரம் மிகவும் பிரபலமானது. வேதங்களின் சாராம்சமான சுருதிகளில் கணபதியே கணானாம் கணபதிம் ஹவாமஹே என்ற மந்திரத்துடன் அழைப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வேத காலத்திலேயே கணங்கள் மற்றும் அதன் தலைவன் வழிபடப்பட்டதை உறுதிப்படுத்துகிறது. இந்து தர்மத்தின் முக்கியமான நூல்களில் ஒன்றான மனுஸ்மிருதியில் எந்த ஒரு சுப காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் கணபதியை வணங்குவது அவசியம் என்று கூறப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண் விநாயகரை ஏன் வழிபடுகிறோம் தெரியுமா? களிமண் பஞ்சபூதங்களில் ஒன்றான மண்ணை குறிக்கிறது. நாம் மண்ணிலிருந்து உருவானோம், மண்ணுக்கே திரும்புகிறோம் என்பதை இது உணர்த்துகிறது. நீர்நிலைகளில் விநாயகரை கரைப்பது நம் உடல் மண்ணால் ஆனது, ஆன்மா இறைவனை அடைகிறது என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. இது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் ஒரு வழிமுறையாகவும் பார்க்கப்படுகிறது. பண்டைய காலத்தில் எந்த ஒரு ரசாயனமும் பயன்படுத்தாமல் விநாயகர் சிலைகள் உருவாக்கப்பட்டன. விநாயகர் சதுர்த்தியின் போது பெரிய சிலைகளை நிறுவி பொது இடங்களில் கொண்டாடும் வழக்கம் இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் தொடங்கப்பட்டது. வரலாற்று ரீதியாக விநாயகர் சதுர்த்தி ஒரு குடும்ப விழாவாகவே இருந்து வந்தது. ஆனால் இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மக்கள் ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம் தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்திய விடுதலை போராட்ட தலைவரான பாலகங்காதர திலகர் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒரு பொது நிகழ்வாக மாற்றினார். பிரிட்டிஷ் ஆட்சியின் கட்டுப்பாடுகளை மீறி மக்களை ஒன்று திரட்டவும், தேசிய உணர்வை வளர்க்கவும், சமூக ஒற்றுமையை உருவாக்கவும் இந்த விழா ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டது. பாலகங்காதர திலகரின் நண்பரான பௌசாஹேப் லக்ஷ்மண் ஜாவலே முதல் சர்வஜனிக் பொது விநாயகர் சிலையை நிறுவி பொதுமக்களின் பங்கேற்புடன் கொண்டாட்டங்களை தொடங்கினார். திலகர் தனது கேசரி பத்திரிகையில் இந்த பொது விழாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அதன் பிறகு இது ஒரு பெரிய ஒழுங்கமைக்கப்பட்ட பொது விழாவாக மாறியது. இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் பெரிய விநாயகர் சிலைகளை பொது இடங்களில் வைத்து ஊர்வலமாக எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் கரைக்கும் பாரம்பரியம் தொடங்கியது. இது மகாராஷ்டிராவில் தொடங்கி படிப்படியாக இந்தியா முழுவதும் பரவியது. குறிப்பாக மும்பையில் லால் பாக்சா ராஜா போன்ற பெரிய சிலைகள் இந்த பாரம்பரியத்தின் அடையாளமாக விளங்குகின்றன. விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு சாதாரண பண்டிகை அல்ல, அது நம் பண்பாட்டின், தத்துவத்தின் மற்றும் ஆன்மீகத்தின் ஆழமான ஒரு வெளிப்பாடு. தடைகளை நீக்கி ஞானத்தையும் வெற்றியையும் அருளும் விநாயகரை இந்த சதுர்த்தி நாளில் முழு மனதுடன் வணங்குவோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள்,
உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.